பெரிய கட்சியா இருக்கலாம். இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி, அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எந்த நிர்வாகி வந்தாரு சொல்லுங்க அப்படின்னு இருந்தா எதுக்கு நாங்க போய் சூசைட் பண்ணிக்கிற களத்துல உழுவுறதுக்கு போக மாட்டாங்க. பிஜேபி நோட்டாவோட போட்டி போட்டு இருக்க கட்சியோட தமிழ்நாட்டில் அவங்க டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம். இங்க நோட்டாவோட போட்டி போடுற கட்சி, அதாவது உண்மை. அந்த கட்சியோட போய் நாங்க என்னமோ ஆள் அனுப்பணும். அதாவது பிஜேபியை அதாவது பல நாட்களுக்கு முன்பு தினகரனின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஏங்க இப்படி சொல்லிட்டு இப்ப போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு. ஆக பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டுகள் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க பார்க்கல? இந்த மக்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் ஏதாவது பார்த்து கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? கிடையாதுல்ல. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான நேரம் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. அது அவருடைய எண்ணம். ஆனா மக்கள் அப்படி இல்லை. விவசாய பணிகள் நம்பித்தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரமே, வாழ்வாதாரமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது முல்லை பெரியார் அணை அதனுடைய நீர்மட்டம் 136 140 அடியா உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அணையை பலப்படுத்தி அந்த 142 152 அடியா உயர்த்த வேணும். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 142 152 உயர்த்துவதற்கு நாங்க டெண்டர் விட்டு பணிகள்லாம் துவக்கணும். ஆனா கேரள அரசாங்கம், நம்முடைய அதிகாரிகள் அந்த கரை ஓரமாக இருந்த அந்த முல்லை பெரியார் அணை நீர்த்தேக்கத்தில் கரை ஓரமாக இருந்த மரங்கள்லாம் வெட்டும் போது அவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டம், இதோட இந்த தென் மாவட்டத்தில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணை. இந்த 5 மாவட்ட மக்களும் இந்த முல்லை பெரியார் அணையில் இருக்கிற நீரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடிப்பதற்கு அதுதான், விவசாயத்திற்கு அதுதான். அதில் பிரதான கவனம் செலுத்தி அந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அண்ணா திமுக அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்தது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு கிடப்பில போட்டாங்க. இன்றைக்கு அந்த 142 152 உயர்த்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதாரமாக இருக்கின்ற முல்லை பெரியார் அணையுடைய நீரை இன்றைக்கு இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு தொடர்ந்து போராடி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த அணையை கட்டினவர் பென்னி குயிக், அணையை கட்டியவர் பென்னி குயிக், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த மக்களுக்கு அவருடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து முல்லை பெரியார் அணை கட்டி உங்களுக்கு வாழ்வளித்த மா மனிதர் பென்னி குயிக் அவர்கள். அவரை கடவுள் போல் நாம் வணங்கி தொழ வேண்டும். என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு நன்றி செஞ்சா அதை வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது. நமக்கு வாழ்வு கொடுத்தவர் பென்னி குயிக். அப்படிப்பட்ட அந்த பென்னி குயிக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவில் மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.